2026 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேசி இயர் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் பையிங். ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறா ஏறிச்சு. ரூ. 7,000க்கு வித்த ஃபோன்கள்லாம் பார்த்தா, இப்போ 15,000ன்னு சொல்றாங்க. ஒரு டீசென்ட்டான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதே ஒரு ₹20,000 கிட்ட போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது, நான் நெனச்சே பார்க்கல 4G ஃபோனெல்லாம் பத்தி தான் வந்து 2026ல பேசுவேன்னு. பட் 4G ஃபோன்கள் கம்பேக் ஆகுது. ஏன்னா வந்து கொஞ்சம் விலை குறைச்சு தரலான்னு பார்க்குறாங்க. பட் அது விலை குறைச்சுங்கிறதுலாம் எனக்கு நான் வந்து ஒத்துக்க முடியல. இன்னைக்கு என்கிட்ட இருக்குது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் டெக்னோவோட ஸ்மார்ட் கோ 3 ப்ரோ. ஸோ இது அவசியமா இல்லை தேவையில்லாத ஆணியாங்கிறத நம்ம வந்து பதினொன்று வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் கீப் மோட்டிவேட்டிங். இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் யூஎஸ்பி பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, 5Gயும் கிடையாது. பட் இது என்னதான் பார்த்தீங்கன்னா IP69 டூரபிலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அது மட்டும் போதுமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸிங். அதே வந்து ஒரு கிரேசியான ப்ரைஸிங். 4GB 64GB ஸ்டோரேஜ் வந்து ₹16,000. 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து ₹17,000. ஸோ இந்த ₹1,000 தான் வித்தியாசம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலரில் வருது. பாக்ஸில் பின்பக்கம் வந்து 4 கலர் வேரியன்ட் கலர்ஸும் போட்டிருக்காங்க பாருங்கள். எங்கிட்ட இருக்குது இந்த டைட்டானியம் கிரேயில் வரக்கூடிய இந்த கலர் வேரியன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்கில் வருது. பார்க்க வந்து டிசைனான நல்ல ஒரு லுக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் கேமரா மாடியூலில் இந்த மாதிரி இருக்குது. சரி, டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு மேட்சிக்கான ஒரு கலர் கேஸ் வந்து தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அப்புறம் வந்து சார்ஜர் மற்றும் கேபிள். பட் ஒரு பேசிக்கான 10 வாட்ஸ் சார்ஜ் தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கோ 3 ப்ரோ வந்து ஒரு பேசிக் பட்ஜெட் ஃபோன் மாதிரி தெரியாமல் கொஞ்சம் ப்ரீமியமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. டிசைனை விட எனக்கு வந்து சில ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து டுவல் டிடிஎஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்பீக்கரோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 300% வால்யூம் பூஸ்ட் வந்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து ட்ரிபிள் ஸ்லாட் இருக்குது. ஸோ 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டுக்கான ஸ்பேஸும் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் 65GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்லாம் வாங்கினீங்கன்னா மைக்ரோ SD கார்டு போடுறது வந்து அவசியமாக இருக்கும். ஸோ அந்த இது தந்திருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. இப்போ ஸ்டோரேஜ் பார்க்கும்போது எந்த வேரியன்ட் வாங்கணும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா 65GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. 128GB ஸ்டோரேஜ் வாங்க. ஏன்னா வந்து எங்கிட்ட இருக்குது 65GB வேரியன்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 23GB வந்து சாஃப்ட்வேர் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு போகுது. ஸோ மிச்சம் இருக்குது கொஞ்சம் தான். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப், ஃபோட்டோஸ், வீடியோஸு சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிரும். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ₹1,000 எக்ஸ்ட்ரா போட்டு 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டே வாங்க. சில அதர் ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து FM ரேடியோ இருக்குது. IR சென்சர் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ப் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் HD+ ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே வந்து தராங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்லி டீசெண்டான ஒரு டிஸ்பிளே. கலர்ஸ் ஓகே, பிரைட்னஸ் ஓகே, நார்மல் இன்டோர் யூசேஜுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப அதிகமான பிரைட்னஸ் வந்து அவுட்டோரில் வந்து இல்லை. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ப்ரௌசிங், வாட்ஸ்அப் போன்ற எவ்ரிடே யூஸுக்கு டிஸ்பிளே வந்து டீசெண்டான டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு 4G சிப்செட் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ G81 சிப்செட். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஃபோக்கஸ்டான ஒரு சிப்செட். ஸோ இது வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கால்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சோஷியல் மீடியா, க்ரோம், கூகுள் மேப்ஸ், நார்மல் மல்டி டாஸ்கிங், UPI பேமெண்ட், இதுக்கெலாம் வந்து இந்த ஃபோன் வந்து பொருத்தமாக இருக்கும். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் கிடையாது. ஹெவி கேம் பண்ணும்போது ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. லைட் மற்றும் கேஷுவல் கேமுக்கு இது வந்து ஓகே. BGMI, கால் ஆஃப் டியூட்டி போன்ற கேம்ஸ்லாம் வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஹைலெலாம் வச்சு வைக்க முடியாது. மீடியம் இல்லை லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்லாம் வச்சு விளையாடலாம். பட் இது வந்து கேம் ஃபோக்கஸ்டு ப்ராசஸர் கிடையாது. 5G சிப்செட் இப்போ நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு எது கம்பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 4S Gen 2க்கு ஒரு கம்பேரபிளான ஒரு சிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹீலியோ G81 பேசிக் எவ்ரிடே யூசேஜுக்கு ஓகே, அவ்வளோதான். பின்பக்கம் வந்து 13 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1080pல நீங்கள் வந்து பண்ணலாம். சில இன்ட்ரெஸ்டிங் மோட்ஸும் இருக்குது. டூவல் வீடியோ மோட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா சேம் டைம் யூஸ் பண்ணி நீங்கள் டூவல் வீடியோஸ் எடுக்கலாம். ஸ்லோமோவும் தந்திருக்காங்க. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ டு சம்மிட் அப் இட்ஸ் அ வெரி டீசென்ட்டான ஒரு ஃபோட்டோஸ் அவுட்புட் வந்து கிடைக்குது.
பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 5200 mAh பேட்டரி வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7000 8000லாம் போகுது. ஸோ இவங்க வந்து கன்சர்வேட்டிவான 5200 mAh பேட்டரி. பட் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க. எஸ் 10 வாட்ஸ் சார்ஜர். ஸோ 2026 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த விலைக்கு ஒரு 10 வாட்ஸ் சார்ஜரில் ஒரு ஃபோன் என்ன செய்கிறது? டூரபிலிட்டி இதோட ஒரு கீ யூஎஸ்பின்னு அவங்க வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. IP68 69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஓடி வருது. நல்ல ஒரு டியூரபிளான ஒரு ஃபோனாக இது வந்து பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ த பிக் கொஸ்டின் 4G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா? இப்போ ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரேஸியாக ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒரு டீசெண்டான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா ஒரு 20,000 கிட்ட போக வேண்டியிருக்கு. ஒரு இந்த 15,000 பட்ஜெட் ரேஞ்சில் இல்லாட்டி கீழே கூட சில ஃபோன்கள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து யூனிசாக் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் வாங்காதீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பழைய மாடல் ஏதாவது ஸ்னாப்ட்ராகன் இல்லை டிமென்சிட்டி 5G தான் இந்த ரேஞ்சு கிடச்சுன்னா பெட்டர் கோ ஃபார் தேட். பட் எனக்கு 4G ஃபோன் போதும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது. பட் ஸ்டில் ஐ வுட் ப்ரிஃபர் டு கோ வித் த 5G ஸ்மார்ட் ஃபோன் பட் நாட் யூனிசாக். ஸோ உங்களுக்கு பாருங்கள் எனக்கு பழைய மாடல் ஏதாவது ஆஃப்லைனில் ஏதாவது கிடச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் தட். அதர்வைஸ் திஸ் இஸ் அ 4G ஆப்ஷன் ஃபார் யூ. இதோட பிக் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதோட IP69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த ரேஞ்சில் தராங்க. தேட் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் இன் அதர் மாடல்ஸ் இந்த செக்மெண்ட்டில். எனக்கு அது முக்கியம். நான் அடிக்கடி அவுட்டோரில் போவேன், ஃபீல்டு ஒர்க்கில் இருப்பேன். எனக்கு சில இது எனக்கு நிறைய ப்ரொடக்டிவ் எனக்கு அந்த IP69 வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. டைட்டான பட்ஜெட்டில் எனக்கு இது வந்து ஓகேன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்குங்க. வேறு என்ன சொல்கிறது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதான் வந்து டெக்னோவோட ஸ்பார்க் கோ 3 ப்ரோ. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமணன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.